Good morning students. In நம்ம 9th sum பார்க்க போறோம். 9th sumல XYZ Limited has furnished you the following information for the month of August. Budget கொடுத்திருக்காங்க, actual கொடுத்திருக்காங்க. Output hours, fixed overheads, variable overheads, working days கொடுத்திருக்காங்க. Overheads variance கேட்டிருக்காங்க. சரி, இப்போ அவங்க நம்ம கிட்ட ரெண்டு வேரியன்ஸ் கேட்குறாங்க. ஒன்று வந்து ஃபிக்ஸட் ஓவரேஜ் வேரியன்ஸ், இன்னொன்று வந்து வேரியபிள் ஓவரேஜ் வேரியன்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸட் ஓவரேஜ் வேரியன்ஸ்க்கான ரெலவெண்ட் டேட்டாஸ் எடுக்க போகிறோம். நமக்கு என்னென்ன டேட்டாஸ் ஃபிக்ஸட் ஓவரேஜ்க்காக வேணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஹவர் வேணும், ஸ்டாண்டர்ட் ரேட் வேணும், ஆக்சுவல் ஹவர் வேணும், ஆக்சுவல் ரேட் வேணும், பட்ஜெட்டட் ஹவர் வேணும், ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர் வேணும். இந்த ரிவைஸ்டு பட்ஜெட் ஹவருங்கிறது நியூ அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர் இஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் ஹவர் ரெக்வயர்ட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். இப்போது 30,000க்கு 30,000னா அப்போ பட்ஜெட் இஸ் 1 யூனிட்டுக்கு 1 ஹவர். அப்போ ஆக்சுவல் அவுட்புட் 32,500. அப்போ 32,500 ஹவர்ஸ். இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்? 30,000 யூனிட்ஸ் இஸ் 30,000 ஹவர்ஸ். தென் இன் கேஸ் 1 யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 32,500 யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கும். ரேட் வந்து 45,000 divided by 30,000. இந்த 30,000 is hour. So 45,000 divided by 30,000 hour. அப்போ எனக்கு 1.5 கிடைக்கும். Actual hour is 33,000. Actual rate is 50,000 divided by 33,000. அப்போ எனக்கு 1.515 கிடைக்கும். பட் வேறெவர் எனக்கு ஆக்சுவல் ஹவர் இன்ட்டு ஆக்சுவல் ரேட் மல்டிப்ளை ஆகுதோ அப்போ நான் 50 தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா ரவுண்ட் ஆஃப் ப்ராப்ளம்காக. இப்போ பட்ஜெட்டட் ஹவர் இஸ் 30,000 ஹவர்ஸ். ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர் இஸ் 30,000 ஹவர் இஸ் ஃபார் 25 days. அப்போ 26 டேஸ்க்கு எவ்வளோ? 30,000 divided by 25 into 26. அப்போ 31,200. So this revised budget hour means budgeted hour adjusted for number of working days. So இதுதான் வந்து revised budgeted hours. ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம எப்பயுமே என்னென்ன கண்டுபிடிப்போமோ அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ், காஸ்ட் வேரியன்ஸ். So cost variance is always standard minus actual. So standard க்கு we have 32,500 standard hour into standard rate is 1. Actual க்கு 33,000 into 1.515. But 32,500 into 1 is 32,500. Minus 33,000 into 1.515 is என்ன கிடைச்சாலும் நான் 50 தான் போடுவேன், ஏன்னா ஆக்சுவல் காஸ்ட் இஸ் 50. அப்போ 32,500 minus 50,000, I think it is 1.5, not 1. So 1.5, 32,500 into 1.5, அப்போ எனக்கு 48,750 வரும். அப்போ இதோட வேரியன்ஸ் வந்து 1,250 adverse. I hope you are in line with me. Then the standard hour into standard rate, அப்போ 1.5 multiply பண்ணும். இப்போ next set is expenditure variance, volume variance. So expenditure variance ஓட meaning வந்து budget minus actual. Budget minus actual. Volume ஓட ஃபார்முலா வந்து standard minus budget. Standard minus budget. இப்போ budgeted எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, budgeted is 45,000. Actual is 50,000. அப்போ 5,000 adverse is my expenditure variance. Volume variance is 48,750 minus
45,000 3,750 ஃபேவரபிள். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 1,250 அட்வர்ஸ் தான் ஆன்சராக வரும். அப்போ நம்ம போட்ட சம்மோட கிராஸ் செக்கிங் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இப்போ தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். வால்யூம் வேரியன்ஸை வந்து நம்ம 3ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அந்த 3 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி வேரியன்ஸ், கேலண்டர் வேரியன்ஸ், கெப்பாசிட்டி வேரியன்ஸ். இப்போ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இதோடைய டேக் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த சம்மில். இப்போ ஏன்னா இப்போ தான் நமக்கு ரிவைஸ் பட்ஜெட் ஹவர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே, எஃபிஷியன்சி வேரியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஹவரோட டிஃபரன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர் மைனஸ் ஆக்சுவல் ஹவர் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட், இதுதான் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, என்னோட அவைலபிள் டைம், எனக்கு வந்து அலாட் பண்ண டைமை விட நான் யூஸ் பண்ண டைம் எப்படி இருக்கு. இட் இஸ் த கம்பேரிசன் பிட்வீன் time allotted and time taken. ஸோ நான் வந்து ஆக்சுவலான டைம் அதிகமாக எடுக்கிறேன் அப்படின்னா ஆக்சுவல் ஹவர்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ எனக்கு ஆன்சர் மைனஸில் வரும். இஃப் மை ஆன்சர் இஸ் நெகட்டிவ் தென் இட் இஸ் ஐ எம் நாட் எஃபிஷியன்ட். இஃப் மை ஆன்சர் இஸ் பாசிட்டிவ், இன் தட் கேஸ் என்னோட டைம் அலாட்டடை விட நான் டைம் டேக்கன் கம்மியாக இருக்குது, அப்போ இட் இஸ் ஃபேவரபிள். அப்போ என்னோட காஸ்ட் அதனால குறைஞ்சிருக்கும், அப்போ இட் இஸ் ஃபேவரபிள். அப்போ நான் எஃபிஷியன்ட். ஸோ இதுதான் எஃபிஷியன்சி வேரியன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ கேலண்டர் வேரியன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்கள். கேலண்டர் வேரியன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இஸ், நான் வந்து என்னோட டேஸ்னால எனக்கு கிடைக்கிற ஹவர்ஸ் வந்து என்னுடைய ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர்ஸ். இது வந்து என்னோட பட்ஜெட்டட் ஹவர்ஸை விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சுவலாக நான் ஒர்க்கிங் டேஸ் வந்து 26 days, ஆனால் எனக்கு பட்ஜெட்டட் டேஸ் வந்து 25 days தான். அப்போ 1 day ஐ எம் கெட்டிங் எக்ஸ்ட்ரா. இன் தட் கேஸ் தட் 1 day எக்ஸ்ட்ரா இஸ் அ பெனிஃபிட். அப்போ எனக்கு ஃபேவரபுளாக வரும். இல்லையே, காஸ்ட்டை பார்த்தா அது நெகட்டிவ் தானே அப்படின்னு கேட்டால், நான் ஹவர் அதிகமாக இருக்குன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ண முடியும். ஸோ இன் தட் கேஸ் த கேலண்டர் டேஸ் இஸ் கிவிங் மீ அன் அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி விச் இஸ் அ பெனிஃபிஷியல் நேச்சர். அதனால தான் கேலண்டர் வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் if we get more days, in that case it will be beneficial, so favorable. If we get less days, then in that case budgeted days வந்து அதிகமாக இருக்கும், அப்போது எனக்கு it is adverse. ஓகே, இது புரிஞ்சிச்சு. இப்போ கெப்பாசிட்டி வேரியன்ஸ் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் ஹவர் அண்ட் ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ அந்த ஒர்க்கிங் டேஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஹவர் கிடைக்குது, ஆனால் நான் ஆக்சுவலாக அதை விட அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட கெப்பாசிட்டியில் மிஸ்டேக் இருக்குது, ஆர்எல்ஸ் நான் என்னோட கெப்பாசிட்டியை ஃபுல்லெஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது ஆக்சுவல் ஹவர் இஸ் மோர் தென் ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர் அப்படின்னா எய்தர் என்னுடைய கெப்பாசிட்டியோட கேல்குலேஷன் தப்பு, இல்லை அப்படின்னா என்னோட ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஆக்சுவல் ஹவர் அதிகமாக வந்து எனக்கு பாசிட்டிவாக கிடைக்கும். பாசிட்டிவாக கிடைச்சா நான் ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ இட் இஸ் அ பெனிஃபிட் டு மீ. அதனால தான் இது ஃபேவரபிள். இது நெகட்டிவாக கிடைக்குது அப்படின்னா, அப்போ நான் வந்து எனக்கு ரிவைஸ் பண்ணி இவ்வளோ பட்ஜெட் ஹவர்ஸ் இருக்கும் போது நான் ஆக்சுவலி ரொம்ப கம்மியான ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்போ இட் இஸ் அட்வர்ஸ். ஸோ திஸ் இஸ் த 3 அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எஃபிஷியன்சி வேரியன்ஸ், கேலண்டர் வேரியன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி வேரியன்ஸ். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு போட போகிறோம். அண்ட் நான் இன்னொன்றும் சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர்ஸுங்கிற பேசிஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுனால நான் இந்த ஃபார்முலா இப்படி டெரைவ் பண்ணியிருக்கேன். ஜென்ரலி என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர் இஸ் 32,500. ஆக்சுவல் ஹவர் இஸ் 33,000 இன்டூ 1.5. ஸோ எனக்கு 500 இன்டூ 1.5 கிடைக்கும் மைனஸில். ஸோ 750 அட்வர்ஸ்.
அப்போ நான் எஃபிஷியண்ட்டாக இல்லை. நெக்ஸ்ட்டு ரிவைஸ்டு பட்ஜெட் ஹவர்ஸ் வந்து 31,200, பட்ஜெட் ஹவர் 30,000. அப்போ எனக்கு அடிஷ்னலான கெப்பாசிட்டி கிடச்சிருக்கு விச் இஸ் அ பெனிஃபிட் டு மீ இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். அப்போ 1,200 இன்டூ 1.5, அப்போ 1,800 ஃபேவரபிள். நெக்ஸ்ட் நம்மளோட கெப்பாசிட்டி வேரியன்ஸ். கெப்பாசிட்டி வேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் ஹவர்ஸ் இஸ் 33,000, ஆனால் ரிவைஸ்டு பட்ஜெட் ஹவர் 31,200 தான். அப்போ நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ரிவைஸ்டு பட்ஜெட்னு நம்ம கேல்குலேட் பண்ணதை விட நான் நிறையவே ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அடிஷ்னலான கெப்பாசிட்டி கிடச்சிருக்கு. அப்போ இட் இஸ் அ ஃபேவரபிள் வேரியன்ஸ். 33,000 minus 31,200 into 1.5, அப்போ 2,700 ஃபேவரபிள். ஸோ 2,700 ஃபேவரபிள், 1,800 ஃபேவரபிள் ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் 750 அட்வர்ஸை மைனஸ் பண்ணால் 3,750 ஃபேவரபிள். அதுதான் என்னுடைய வால்யூம் வேரியன்ஸ். அப்போ என்னோட ஆன்சர் கிராஸ் செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. ஐ ஹோப் யூ ஆர் இன் லைன் வித் மீ. ஸோ இப்போ நம்ம வந்து வேரியபிள் ஓவரேஜ்க்கு போக போகிறோம். இப்போ நம்ம வேரியபிள் ஓவரேஜ்க்கு போகிறோம். செகண்ட் பார்ட் ஆஃப் த சம். செகண்ட் பார்ட் ஆஃப் த சம், வேரியபிள் ஓவரேஜ் வேரியன்ஸ். ஸோ வேரியபிள் ஓவரேஜ் வேரியன்ஸ்க்கு நமக்கு என்னென்ன வேணும்? ஸ்டாண்டர்ட் ஹவர் வேணும், ஸ்டாண்டர்ட் ரேட் வேணும், ஆக்சுவல் ஹவர் வேணும், ஆக்சுவல் ரேட் வேணும். ஸ்டாண்டர்ட் ஹவர் இஸ் 32,500, ஸ்டாண்டர்ட் ரேட் நம்ம பார்க்கணும். ஆக்சுவல் ஹவர் இஸ் 33,000, ஆக்சுவல் ரேட் நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் டோட்டல் வேரியபிள் ஓவரேஜ் இஸ் 60,000 ஃபார் 30,000 ஹவர். அப்போ ஒரு ஹவருக்கு 2 rupees. Actual is 68,000 is for 33,000 hours. அப்போ ஒரு ஹவருக்கு 2.06. ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் 2, ஆக்சுவல் ரேட் 2.06. இதை நான் எப்படி கேல்குலேட் பண்ணேன்? 60,000 டிவைட் பை 30,000. இதை நான் எப்படி கேல்குலேட் பண்ணேன்? 68,000 டிவைட் பை 33,000. ஆனால் வேறு நான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். நான் 68,000 தான் எடுத்துப்பேன். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்ன வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்? வேரியபிள் ஓவரேஜ் காஸ்ட் வேரியன்ஸ். So cost variance is standard minus actual. Standard minus actual. Standard is 32,500 into 2. 32,500 into 2. 65,000. Actual is 68,000. அப்போ எனக்கு 3,000 adverse. இதுதான் என்னுடைய வேரியபிள் ஓவரேஜ் காஸ்ட் வேரியன்ஸ். இப்போ நம்ம இது ரெண்டாக பைஃபர்கேட் பண்ண போகிறோம். ஒன்று என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ், இன்னொன்று என்னோட எஃபிஷியன்சி வேரியன்ஸ். எஃபிஷியன்சி வேரியன்ஸ். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட். அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஹவர், சாரி ஆக்சுவல் ஹவர். Efficiency variance is standard hour minus actual hour into standard rate. So இங்க வந்து 2 minus 2.06 into 33,000. So இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 33,000 into 2 is 66,000. 33,000 into 2.06 is 68,000. அப்போ எனக்கு 2,000 adverse கிடைக்கும். This is my expenditure variance. Efficiency variance is standard hour is 32,500, actual hour is 33,000 into 2. அப்போ எனக்கு இது 500 into 2 மைனஸ் தான் வரும், 1,000 adverse. ஸோ ரெண்டு அட்வர்ஸுமே ஆட் ஆகிடும். அப்போ எனக்கு 3,000 adverse கிடைக்கும். அப்போ என்னோட காஸ்ட் வேரியன்ஸ் டேலி ஆயிடுச்சு. அப்போ நான் இந்த சம்மில் எந்த மிஸ்டேக்கோ பண்ணேன். ஸோ இப்போ நம்ம 10 சம் பார்க்க போகிறோம். எஸ்வி லிமிடெட் ஹஸ் ஃபர்னிஷ் த ஃபாலோயிங் டேட்டா. பட்ஜெட் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் ஓவரேஜ் ரேட் இஸ் 1 per hour. In actual hours worked is 31,500. Calculate top 3 variance தான். ஸோ நம்ம இங்கே வந்து ரிவைஸ்டு பட்ஜெட் ஹவர்ஸ்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 3 திங்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பட்ஜெட்டட் ஹவர்ஸ் என்ன? பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இஸ் 30,000 is paid for each hour 1 rupee is paid. அப்போ 30,000 hour is budgeted hour. ஓகே, ஸ்டாண்டர்ட் ஹவர் என்ன? 30,000 hour is for 20,000 unit. அப்போ 22,000 யூனிட்டுக்கு எவ்வளோ? அப்போ 33,000 hours is my standard hour. ஆக்சுவல் ஹவர் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து என்னென்ன நமக்கு வேணும்? ஸ்டாண்டர்ட் ஹவர் வேணும் 33,000. ஸ்டாண்டர்ட்
ஸ்டாண்டர்ட் ரேட் வேணும். ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் 30,001 rupee per hour நமக்கு கொடுத்துறாங்க டேரெக்டாகவே. Actual hour is 31,500. Actual rate is 31,000 is paid for 31,500 hour. அப்போ 1 ஹவருக்கு 0.9841. ஸோ இப்போ நான் வந்து ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல். அப்போ என்னோட ஸ்டாண்டர்ட் இஸ் 33,000 into 1 33,000. ஆக்சுவல் இஸ் 31,500 into 0.9841. அப்போ எனக்கு 31,000. அப்போ எனக்கு 2,000 ஃபேவரபிள் வரும். ஐ ஹோப் யூ ஆர் வித் மீ. நெக்ஸ்ட் expenditure variance, volume variance. So expenditure variance is difference between budget and actual. Budget minus actual. Volume is difference between standard minus budget. Standard minus budget. So budgeted is 30,000. Actual is 31,000. அப்போ 1,000 எனக்கு அட்வர்ஸ் கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் இஸ் 33,000. பட்ஜெட் இஸ் 30,000. அப்போ எனக்கு 3,000 ஃபேவரபிளாக கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது எனக்கு வந்து மைனஸ் ஆகும். பிகாஸ் ஒன்று அட்வர்ஸில் இருக்குது, ஒன்று ஃபேவரபிளாக இருக்குது. அப்போ 2,000 ஃபேவரபிள் எனக்கு கிடைக்கும். அதுதான் என்னுடைய காஸ்ட் வேரியன்ஸ். ஸோ இது எனக்கு டேலி ஆச்சு. 10th sum is done. I hope you are in line with me. Next 11th one. The following data for PG is given. Production manpower hour required, actual manpower hour, fix variable overheads cost variance கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம், நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹவர் தேவை, ஸ்டாண்டர்ட் ரேட்டு தேவை, ஆக்சுவல் ஹவர் தேவை, ஆக்சுவல் ரேட்டு தேவை. ஸ்டாண்டர்ட் ஹவர் இஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். அப்போ 400 யூனிட்டுக்கு 8,000 ஹவர்ஸ் தேவை அப்படின்னா அப்போ 360 யூனிட்டுக்கு எவ்வளோ தேவை? அப்போ 8,000 into 360, 8,000 into 360 divided by 400. அப்போ 7,200 ஹவர் தேவை. ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் 10,000 rupees is paid for 8,000 hours. அப்போ 1.25 is ஸ்டாண்டர்ட் ரேட். இது எப்படி கண்டுபிடிச்ச? 10,000 divided by 8,000. Next. Actual hour is 7,000. Actual rate is 9,150 divided by 7,000. That is 1.307. ஆனால் wherever required இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்தால் 9,150 தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம வேரியபிள் ஓவர்ஹெட்ஸுக்கு என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ். காஸ்ட் வேரியன்ஸ். காஸ்ட் வேரியன்ஸ் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆக்சுவல். ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல். ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல். ஸோ ஸ்டாண்டர்ட் இஸ் 7,200 into 1.25 9,000. ஆக்சுவல் இஸ் 9,150. அப்போ எனக்கு 150 அட்வர்ஸாக வரும். இதுதான் என்னோட காஸ்ட் வேரியன்ஸ். இப்போ நான் இதில் வந்து 2 வேரியன்ஸஸ் அடிஷ்னலாக கண்டுபிடிக்க போகிறேன். ஒன்று இஸ் மை எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ், இன்னொன்று இஸ் மை எஃபிஷியன்சி வேரியன்ஸ். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் ஹவர். எஃபிஷியன்சி வேரியன்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டாண்டர்ட் ஹவர் மைனஸ் ஆக்சுவல் ஹவர் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் ஹவர் ஸ்டாண்டர்ட் ரேட்டை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ ஆக்சுவல் ஹவர் ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ஹவர் ஆக்சுவல் ரேட் கிடைக்கும். ஏன்னா நான் எங்கெல்லாம் எனக்கு இங்கே மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வந்து 9,150 தான் வரணும். அதனால தான் மைனஸ் ஆக்சுவல் ஹவர் இஸ் 7,000 into 1.25. 7,000 into 1.25. அப்போ 8,750. 8,750 மைனஸ் 9,150 பண்ணால் 400 அட்வர்ஸ் வரும் எனக்கு இங்கே. எஃபிஷியன்சி வேரியன்ஸ் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹவர்ஸ். ஸோ ஸ்டாண்டர்டாக வந்து எனக்கு 7,200 அலௌட், ஆனால் நான் எடுத்துக்கிட்டது 7,000 ஹவர்ஸ் தான். இன்ட்டு 1.25. ஸோ 200 into 1.25 பண்ணால் எனக்கு 250 ஆனால் ஃபேவரபிளாக கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 150 அட்வர்ஸாக வரும். என்னோட ஆன்சரும் 150 அட்வர்ஸ் தான். அப்போ இதோட கிராஸ் செக்கிங்கும் இஸ் டன். ஸோ 11th sum is also done. ஸோ ஏதாவது டவுட் உங்களுக்கு இந்த சம்ஸில் இருக்கும்போது நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். இப்போ 12th sum. The following data has been collected from the cost records for a unit of computing various fixed overheads variance for a period. ஸோ அவங்க வந்து பட்ஜெட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பட்ஜெட்.
இதெல்லாம் ஆக்சுவல். ஸோ அவங்க வந்து இவங்களும் கேட்குறது வந்து டாப் 3 வேரியன்ஸஸ் தான். ஸோ நம்ம வந்து ரிவைஸ்டு பட்ஜெட் ஹவர்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டாப் 3 தான் கேட்டுருக்கணும். இப்போ நமக்கு இங்கே என்னென்ன தேவையோ அதோட இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் அவுட்புட்டே நமக்கு தெரியாது. ஸோ ஆக்சுவல் அவுட்புட்டே கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவல் மேன் பவர் ஹவர் பர் டே. ஸோ நம்ம ஆக்சுவல் ஹவரை கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவல் ஹவர் இஸ் பர் டே 6300, டோட்டல் டேஸ் 27 days. அப்போ ஆக்சுவல் ஹவர் இஸ் 1,70,100. இது எப்படி கால்குலேட் பண்ணிங்க? 6,300 into 27. பட்ஜெட்டட் ஹவர் வேணும். பட்ஜெட் ஹவர் சும்மா தான் வேணும். ஸோ 6,000 into 25, அப்போ 1,50,000 ஹவர். ஸோ 6,000 into 25. ஓகே. ஆக்சுவல் அவுட்புட் என்ன? 1,70,100 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹவருக்கு 0.9 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க ஆக்சுவல் அவுட்புட் பர் மேன் பவர் ஹவர் இஸ் 0.9. அப்போ 170 100 into 0.9, அப்போ 153,090 இஸ் மை அவுட்புட். ஓகே. இப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் என்ன? ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு ஹவருக்கு ஒரு யூனிட். அப்போ 153,090 யூனிட்டுக்கு 1,53,090 ஹவர்ஸ் எடுத்திருக்கும். திஸ் இஸ் மை ஸ்டாண்டர்ட் ஹவர். ஸ்டாண்டர்ட் ரேட் என்ன? ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் டோட்டல் பட்ஜெட்டட் காஸ்ட் இஸ் 1,50,000, டோட்டல் பட்ஜெட் ஹவர்ஸ் இஸ் 1,50,000. ஸோ 1,50,000 காஸ்ட் divided by 1,50,000 ஹவர்ஸ். அப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் 1 rupee per hour. ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் ரேட், பட்ஜெட் ஹவர், ஆக்சுவல் ஹவர்ஸ் எல்லாமே கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ். ஸோ காஸ்ட் வேரியன்ஸ் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆக்சுவல். ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல். ஸோ ஸ்டாண்டர்ட் இஸ் 153,090, ஸ்டாண்டர்ட் ரேட் 1. அப்போ 153,090 into 1. ஆக்சுவல் இஸ் நமக்கு ஆக்சுவல் காஸ்ட்டே தெரியும், 1,56,000. அப்போ 153,090 மைனஸ் 156,000 பண்ணால் 2,910 அட்வர்ஸ் இஸ் மை ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ். இப்போ இதை நான் ரெண்டாக பைஃபர்கேட் பண்ண போகிறேன். ஒன்று இஸ் மை எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ், இன்னொன்று என்னோட வால்யூம் வேரியன்ஸ். So expenditure variance is budget minus actual. So budget is 1,50,000, actual is 1,56,000. அப்போ 6,000 adverse is my expenditure variance. Volume variance is difference between standard and budget. Standard minus budget. அப்போ standard is 153,090, budget is 150. அப்போ 3,090 ஃபேவரபிள். அப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து அட்வர்ஸ் ஒன்று ஃபேவரபிள் ஒன்று, அப்போ மைனஸ் தான் ஆகும். அப்போ 6,000 மைனஸ் 3,090, அப்போ எனக்கு 2,910 அட்வர்ஸ் கிடைக்கும். அதுதான் என்னோட ஆன்சரும். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் சம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.